இந்த வரலாற்று சிறப்புமிக்க பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய இந்த மூன்றாவது ஆட்சியில் கண்டினியூவா 3 முறை மிகப்பெரிய ஒரு ஆட்சி நடத்தியிருக்கிறார் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். அதுல ஒரு அங்கமாக நம்முடைய வளர்ச்சியடைந்த பாரதம் 2047 நம்முடைய பிரதமருடைய இலக்கு, இந்த நாடு வல்லரசு நாடாக வேண்டும், இந்த நாடு முன்னேறிய நாடாக ஆக வேண்டும். அந்த அற்புதமான பணியில 2047 நோக்கி நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்ற அந்த அரசாங்கத்தில் ஒரு தமிழகத்தினுடைய பிரதிநிதியாக, தமிழ் மக்களினுடைய ஒரு பிரதிநிதியாக ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு தமிழக மக்கள் சார்பிலும் உங்கள் சார்பிலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒவ்வொரு தொண்டர் சார்பிலும் என்னுடைய அன்பார்ந்த மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இது நான் அமைச்சரா பார்க்கலீங்க. ஒரு சாதாரண பாரதிய ஜனதா கட்சி தொண்டனுக்கு ஒரு கொடுக்கின்ற ஒரு வேலை தான் இது. இது ஒரு பதவி கிடையாது. இது ஒரு சாதாரண பணி. எப்படி பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர், மாநில பொதுச் செயலாளர், மாநில செயலாளர், மாவட்ட தலைவர் இருக்கிறாரோ அதே மாதிரி தான் இது ஒரு மக்களுக்கு சேவை செய்கின்ற ஒரு பணியாகத்தான் அதனாலதான் நம்ம பிரதமர் சொன்னார், நான் பிரதமர் அல்ல, இந்த தேசத்துடைய முதல் சேவகன் அப்படின்னு சொன்னார். சேவை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு, இந்த தேசத்திற்கு சேவை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு. அதே நேரத்தில் இந்த நாடு வளர்ச்சியடைந்த பாரதத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் நமக்கு அந்த வளர்ச்சியடைந்த பாரதத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற வேலையில் அந்த தருணத்தில் நமக்கு தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதியாக நம்முடைய பிரதமர் அவர்கள் வாய்ப்பு. நம்மளுடைய தலைவர் சகோதரர் அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி இந்த அளவுக்கு இன்றைக்கு மிக வேகமாக போய்கொண்டிருப்பது என்று சொன்னார். அண்ணா நாமக்கல்லை பற்றி சொன்னார். எந்த அளவு கட்சி வளர்ந்திருக்கின்றது ஒரு உதாரணம். 2006 அண்ணன் சங்ககிரியில திமுக சார்பில் வெற்றி பெற்று துணை சபாநாயகராக ஆனார். அங்கிருந்து ஏடிஎம்கேனுடைய வேட்பாளராக இருந்த அம்மா இன்னைக்கு பிஜேபியில் இருக்கிறாங்க, சாந்தாமணி அக்கா. அதே தொகுதியில் தேமுதிகவுடைய வேட்பாளராக இருந்து, அந்த நேரத்தில் தேமுதிகவுடைய வேட்பாளர் பெரிய விஷயம், தேமுதிக வேட்பாளர் இருந்த ஈஸ்வரன் இன்னைக்கு அதே பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறார். இந்த நாட்டினுடைய வளர்ச்சி மட்டும்தான் அவருக்கு, வேற எதுவுமே கிடையாது. இந்த நாட்டினுடைய முன்னேற்றம், இந்த நாட்டை வல்லரசு நாடாக ஆக்கிய தீர்வோம் என்ற அந்த கங்கணம் கொட்டிக்கொண்டு நம்முடைய பிரதமர் அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய பிரதமர் உங்களுக்கு தெரியும், பாராளுமன்றத்தில் ஒரு கேஸுல நாங்கள் பிரதமரை சந்திச்சு, பாராளுமன்றத்தில் ஒரு 6-7 எம்பிக்கள் அவர் கூட மதிய நேரத்தில் உணவு சாப்பிட்டு, அப்போ அவர் சொன்ன விஷயங்கள், இப்படி ஒரு மனிதன் இருக்க முடியுமா என்பதெல்லாம் ஒரு ஆச்சரியத்தை கொடுத்து. பிரதமர் டெல்லியில் கிளம்புறாரு, டெல்லியிலிருந்து கிளம்பி போயிட்டு ரஷ்யா போறாரு, ரஷ்யாவிலிருந்து துருக்கி பக்கத்தில் ஒரு நாட்டுக்கு போறாரு, அங்கிருந்து பாகிஸ்தான் போறதுக்கு பிளான் இல்லை, அன்பிளான்டா பாகிஸ்தான் போறாரு. அங்கிருந்து உடனே நாடாளுமன்ற கட்டத்தை அவர் பார்வையிடுறார். கிட்டத்தட்ட 5 நாட்கள் கேப்பே இல்லாம தொடர்ந்து வேலை செய்த அவருடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். அப்படிப்பட்ட ஒரு பிரதமர் நீங்க பார்த்திருப்பீங்க. தேர்தல் 3-4 மாதம் ஒவ்வொரு இடத்துல, ஒவ்வொரு மாநிலம், ஒவ்வொரு மூலை முடுக்கு, அத்தனை இடத்துலையும் தன்னுடைய கிட்டத்தட்ட அவர் தூங்குறதே 2 மணி நேரம் 3 மணி நேரம். அப்படி அவருடைய இந்த தேசத்திற்காக மட்டுமே நம்முடைய பிரதமர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அந்த அரிய பணியில் நம் இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங், அதாவது தொலைத்தொடர்பு துறையிலையும், அதே போல பாராளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சராக நம்முடைய பிரதமர் தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதியாக வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்.